உடன்படி கிராமத்தை சார்ந்தவன் தச்சிருக்குட்டோட பக்கத்தில் வந்து பேங்க்கு கூட போக முடியல. நெடுஞ்சாலையில் போனோம்னா வந்து இந்த கழிவுகள்லாம் வந்து வர கழிவு நிறைய கழிவுங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு வந்து கொளுத்தி விட்டுறாங்க. கொளுத்தி விடுறதுனால வந்து பாதிப்பு வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. இதனால் வந்து விளைநிலம் கூட வந்து சரியாக வந்து விளைய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு இது வந்து தீர்வு காண வேணும். இதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? இதனால பிரச்சனைனா வந்து போக முடியல, ரோட்ல கூட போக முடியல. அங்கேருந்து வந்து இந்த பொல்யூஷன் என்ன ஆகுது, மக்களுக்கு எவ்வளோ வந்து பாதிப்பு உண்டாகுது. இதனால வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு போகிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போகிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு யார் காசு கொடுக்குறது? இது மாதிரி வந்து பண்ணாங்கலாம் எடுத்துன்னு வந்து போடுறாங்க. அதில் வந்து ஆயில் ஊற்றி வந்து கொளுத்தி விட்டு போடுறாங்க. எதுக்கு கொளுத்துறாங்க சொல்லுங்க. அதுக்கான உண்டான நடவடிக்கை வந்து எடுத்து வந்து ஒரு இடம் வந்து கிடங்கு மாதிரி போட்டு வந்து அங்கேருந்து அந்த கழிவுங்களை வந்து குப்பை கழிவுங்களை வந்து எடுத்து வந்து ஓரம் போடுங்க. ஓரம் போட்டு அங்கேருந்து வந்து அதுக்கேற்ற பராமரிப்பு பண்ணி அது வந்து எதனா ஒரு கெமிக்கல் போட்டு வந்து அதை ரசாயனமாக ஆக்கி எதனா வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் வந்து இந்த பொது கழிவு வந்து என்ன ஆகுது, மக்களுக்கு உண்டான பாதிப்பு தானே ஏற்படுத்துது. எது பக்கத்தில் போட்டிருக்காங்க? எது பக்கம்னா வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு பக்கத்தில் வந்து போட்டுருக்குறாங்க. இதனால வந்து போற வர போக்குவரத்து எவ்வளோ இறஞ்சல் ஆகுது தெரியுங்களா? அந்த பொல்யூஷனால சுத்தமாக வந்து அந்த புகை வந்து தள்ளி பைக் கூட ஓட்டின்னு போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் பேங்க்குக்கு வர முடியல சார். வீட்டில் இருக்கிற வைஃபை இட்டுன்னு வரணும்ல, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை இட்டுன்னு வரணும்ல, ஹாஸ்பிட்டல் போகணுனால வந்து கஷ்டமா இருக்குது. அதனால வந்து மூச்சு அடிக்குது. சுற்றுச்சூழல் எவ்வளோ மாசுபடுது. அந்த மாசுபடுறதுக்கு காரணம் யாரு? இங்கே இருக்கிற அரசாங்கம் தானே, இங்கே இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் தானே. இங்கே இருக்கிறவங்க வந்து யார், இங்கே இருக்கிற தலைவருங்க எல்லாம் சேர்ந்து இங்கே எடுத்துன்னு வந்து போகிறாங்க. அதுக்கேற்ற வந்து பராமரிப்பு வந்து பண்ணி கொடுத்து வந்து பண்ண வேண்டியது தானே. அது பண்ணாமல் வந்து இது மாதிரி பண்ணால் வந்து யாருக்கு பாதிப்பு? பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. இது வந்து ஹைவேங்க. இது ஹைவேவில் வந்து சுத்தமாக கொளுத்துறாங்க. பொல்யூஷன்லாம் எதுவும் கொளுத்துறாங்க. குப்பை கூலம் எல்லாத்தையும் எதாவது போட்டு கொளுத்துறாங்க. இது வந்து குப்பை மேடான்னு தெரியல எங்களுக்கு. இங்கே வந்து கொளுத்துறதுனால வந்து எங்களுக்கு கண்ணு எரிச்சல் இருக்குது. சரியான எரிச்சல் தாங்க முடியல. பைக்கில் போக முடியல எங்களால். ஒரு பேங்க்குக்கு வரனா கூட ரொம்ப பாதிப்பாக இருக்குது. சுத்தமாக முடியல. வாட்டர் கேனு இந்த கோழி கழிவு எல்லாத்தையும் எடுத்தாந்து கொளுத்துறாங்க. எங்களால் சுத்தமாக முடியல. அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணது கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அவங்க தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.